அதே மாதிரி சீடர்கள் அதே பாகற்காயை கட் பண்ணி முனிவர்கிட்ட கொடுத்தாங்களாம். முனிவர் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். உடனே எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். உடனே எப்படி இருந்துச்சு பாகற்காய்ன்னு கேட்டாங்களாம். உடனே இவர் சொன்னாராம், சீடர்கள்லாம் கசப்பா தான் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாகற்காய் எங்கெல்லாம் போச்சு? எல்லா புனித தலங்களுக்கும் போச்சு. ஆனா அது எப்படி மாறல? இனிப்பா மாறல, அதே கசப்பு தன்மையோட தான் இருந்துச்சு. அப்ப நம்முடைய மனது மாறணுங்கிறதுக்கு நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்த இடத்திலே இருந்து நம்மளுடைய மனநிலை சரியானதா மாற்றிட்டோம் அப்படின்னா எங்க இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை எளிமையா இருக்குமே ஒழிஞ்சு பாகற்காய் எல்லா இடத்துக்கும் போனாலும் அதோட கசப்பு தன்மை எப்படிதான் இருக்குது? அப்படியே தான் இருக்கு. அங்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்த இடத்திலே நம்முடைய மனநிலையை திருப்தியாகவும் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னையிலேருந்து நம்ம மனநிலை எப்படி ஹாப்பியா வச்சுக்கலாமா? எத்தனை பேர் ஹாப்பியா வச்சுக்க போறோம்? யாரெல்லாம் ஹாப்பியா வச்சுக்க போறோமோ அவங்களாம் மட்டும் கன்சோல் சொல்லலாம். யாரெல்லாம் நம்முடைய மனநிலை இன்னையிலேருந்து ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் பீப்புள் நெகட்டிவ் திங்க் பண்ணாம ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கிறாங்களோ அவங்க சொல்லுங்க. ஐ ஆம் a பாசிட்டிவ் திங்கர். நீங்கலாம் யாரு? இன்னையிலேருந்து எதை பத்தி மட்டும்தான் திங்க் பண்ண போறோம்? பாசிட்டிவா திங்க் பண்ண போறோம். யார் பேசுறது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல எடுத்துக்க போறோம். பாசிட்டிவ் எனக்காக பேசுறவங்கள மட்டும்தான் பாசிட்டிவ் திங்கர்ஸ் எடுத்துக்கணும்.